ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Dhami vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பொரி உருண்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நீ பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொரி உருண்டை பண்ணுறதுக்கு 4 கப் பொரி எடுத்திருக்கேன். 4 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். பொரி உருண்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். பாத்திரம் காஞ்சப்பறம் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. தூசிலாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. தூசி இருக்க வெல்லம் அப்படின்னா அதை நீங்கள் காய்ச்சிட்டு அதை வடிகட்டிட்டு மறுபடியும் சேர்த்துக்கோங்க. இது தூசி இல்லாத வெல்லம், அதுக்கான அப்படியே எடுத்திருக்கேன். 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு, நல்லா கரைஞ்சிருச்சு. இப்படியே சேர்க்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு பாகுபதத்துக்கு வரணுதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். நல்லா பாகுபதத்துக்கு வரட்டும். இப்போ வெல்லம்லாம் சேர்ந்து நல்லா பாகுபதத்துக்கு வந்துட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பப்போ, ஏன்னா அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த அந்த கன்சிஸ்டன்சி வரல, அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கலாம். இந்த டைமில் பாகில் ஏலக்காயும் சுக்கையும் சேர்த்துக்கோங்க. சுக்கை நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தட்டி போனாலும் போட்டுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா பவுட்ரு பண்ணியும் போட்டுக்கலாம். அதில் சேர்த்துருக்கேன், பட் காட்ட மறந்துட்டேன். இப்போ நல்லா வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பாகுபதத்துக்கு வந்துருச்சு. கரண்டியில் ஒட்டாமல் அதுவாக தனித்தனியாக வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பொரியை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாகு எல்லாத்துலேயும் படுற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா சேர்த்தா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து பொரியை ஆற விடக்கூடாது. அதே சூட்லேயே நம்ம வந்து பொரி உருண்டை பண்ணணும். அப்போ தான் பொரி உருண்டை பிடிக்க வரும். கையில் வந்து பச்சரிசி மாவு, அதாவது மாவு தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா சூடு நம்ம கையில் இறங்காமல் இருக்கிறக்காக தான். இந்த மாதிரி சூட்டாக நமக்கு பிடிச்சிங்கன்னா தான் நமக்கு பொரி உருண்டை கரெக்ட் ஷேப்புக்கு வரும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஆற விட்டீங்க அப்படின்னா பொரியும் பதத்தரும் நமக்கு அந்த உருண்டையும் பிடிக்க வராது. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கையில் கொஞ்சம் மாவு தடவிக்கிட்டோம், கையில் சூடு தெரியாது, அதுக்காக தான். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. பொரி உருண்டையெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா, உருண்டை உள்ள சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. பதத்து போகாமல் இருக்கும். நமக்கு இப்போ சூப்பரான பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.